ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா ஸ்பஞ்சியான ப்ரௌனி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. 3 eggs, பவுடர் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டும், அடுத்து டார்க் சாக்லேட், கோகோ பவுடர், அடுத்து பட்டர், ஆல் பர்பஸ் பவுடர். இது எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எக் பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகரையும் ப்ரௌன் சுகரையும் ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் ப்ரௌன் சுகரும் நல்லா பிளெண்ட் ஆகி கரைகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ரௌனி சூப்பராக வரும். இதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம பேட்டரை ஸ்மூத்தாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் பீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ப்ரௌனி நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் டாப்ஸ் நல்லா ஸ்பஜ்ஜியாக வராது. அதனால் இதுக்கப்புறம் கோகோ பவுடரையும் ஆல் பர்பஸ் பவுடரையும் இது ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்ரு ஓவர் மிக்ஸ் இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி பேட்ரு எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டின்னில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். டின்னை பட்டர் ஷீட் போட்டு ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் சூப்பரான ப்ரௌனி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.